ஹே buddies, சாட்டை அப்படின்னு ஒரு சேட்டை பிடிச்ச நாய் ஒன்று சுற்றி இருக்குது. அந்த நாய்க்கு ஒரு வீடியோ போடணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சொல்லப்போனால் விஜய் அண்ணன் வந்து கெட்டு போனதை செத்து போனதை நம்ம கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நான் ஏன் ரியாக்ட் பண்ணுறேன்னா ஒரு குட்டி கதை சொல்லியே ஆகணும். நான் தெரியாம தான் கேட்குறேன், சாட்டை ப்ரோ சோறு தான் சாப்பிட்றியா இல்லை சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறியா? உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் கட்சியில் ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிச்சு காட்டேன். ஒரு சீட்டு கூட வரலாத ஒரு கட்சி தான் நீங்கள். ஒரு 3 வருஷம் முன்னாடி எடுத்துக்கோமே, விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு மக்கள் இயக்கம் 150க்கு மேலே இருக்கிற இடத்துல எல்லாம் போட்டிட்டு 180 இடத்த வெற்றி பெற்றாங்க. இதுக்காக போயிட்டு விஜய் நான் பார்த்து மீட்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. வெறும் விஜய் நான் ஃபோட்டோ மட்டும் வச்சு ஜெயிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பார்த்து பேசுறதுக்கு உனக்கெல்லாம் வக்கு இருக்குதா? முதல்ல பேசணும், அதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். அது மட்டும் இல்லை, நீ தமிழ்ல பேசுறிய, தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, உடம்பு வேற சரியில்லை, மதியாதா தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லியிருக்காங்க. உன்னை மதிக்கலான்னு என்ன பண்ணியிருக்கணும், அந்த இடத்து பக்கமே நீ வந்துடக்கூடாது. உடனே நாங்கள் கண்டுக்கிறதே கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கதை ஒன்று சொல்லணும்னா, ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாயோட வேலை என்னன்னா, அந்த வீட்டில் தூக்கி போட்ட எலும்பு துண்டுக்காக விசுவாசத்தை காட்டணும். ரோட்டில் வரவங்க போகிறலாம் குலைக்கணும். அப்போது ரோட்டில் வர போகிற மனுஷனுக்கு தெரியும் அது நாய் அதோட வேலையாவது குலைக்கிறது பண்ணிட்டு தான் இருக்கும், நம்ம கண்டுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த நாய் என்ன நினச்சிக்கும், வரவங்க போகிறவங்களாம் குலைக்க, ஏன்னா அதோட வேலை அதானே, எலும்பு துண்டு விசுவாசம் இருக்கும்ல. அந்த கிராஸ் பண்ணி போனவங்க தான் டிவிக்கே, அந்த எலும்பு துண்டு தூக்கி போனவங்க தான் திமுக, அண்ட் அந்த குலைக்கிற நாய் தான் சாட்டை. இதை விட கேவலமாலாம் அவங்களை யாரும் பேசவே முடியாது. ஸோ சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிற அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு சீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் விஜய் கட்சியை பேசு. சும்மா வந்துட்டு ஒரு கட்சியாவே தமிழ்நாட்டவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க, அப்படி வந்து நின்றுட்டு வந்து பேசுறிய, வெக்கம் மானம் சூடு சொன்னண்டா, ஏதாவது ஒரு சீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடா.